ராத்திரி உள்ள போறார். ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள போய் குதிச்சாரா, யாரோ இவரை இழுத்துட்டாங்க. என்ன இழுக்கிறாங்க, நான் எவ்வளவு பலமான ஆளு, உள்ள இழுத்தாச்சு. திரும்ப தள்ளுறாங்க, திரும்ப இழுக்கிறாங்க, திரும்ப தள்ளுறாங்க. ஒன்னும் புரியல. வாயுபுத்திரன் பெரிய விஸ்வரூபம் எடுக்கிற ஆளு, நம்மளை யாரு இந்த இழுப்பு இழுக்கிறா? 4-5 முறை அடிபட்டு மூச்சை அப்படியே அடக்கி கும்பகம் பண்ணி ஒரு வழியா அந்த பாதையில இருந்து கீழே வந்து குதிச்சாரு. நிமிந்து பார்க்கிறாரு, கும்பகர்ணன் படுத்து கிடக்கிறான். அவன் நெஞ்சில போய் குதிச்சிருக்காரு. மூச்சை இழுத்தானா உள்ளுக்க போயிட்டாரு, மூச்சை விட்டானா வெளியில வந்துட்டாரு. இழுக்கிற போது உள்ள போய், வெளியில விடுற போது வெளியில. ஆஞ்சநேய சுவாமி, என்னங்க மூச்சு காற்று, மறக்காதீங்க, காற்றினுடைய பிள்ளை. என்னடா இப்படி ஒரு திருத்தோற்றமா? இந்த மலேசியாவில் இந்த 10 மலைன்னு ஒரு பகுதி, 124 அடி உயரத்துல முருகன் இருக்கார், தெரியுதுல்ல? அதுக்கு பின்னால ராமாயண காட்சிகளை வச்சு குகை ஒண்ணு இருக்கு, போய் பார்க்கணும். அதை எல்லாரும் இதை பார்த்துட்டு திரும்பிடுறாங்க. ராமாயண காட்சிகள் அங்க கும்பகர்ணனை படமா வச்சிருக்க, சிலையா வச்சிருக்கிறேன். நான் பார்த்தேன், அடே அப்பா, சும்மா பயங்கரமா இருக்கு சிலை. இந்த சிலையே இப்படி இருந்தா அவன் எப்படி இருப்பான்? கும்பகர்ணன் எப்படி இருப்பான் தெரியுமா? இந்த தோல்ல இருந்து அந்த தோல் வரை பார்த்து முடிக்க 10 மாசம் ஆகும். தோளோடு தோல் வரை தொடர்ந்து நோக்குறில் நாள் பல கழியுமால். நம்மளையெல்லாம் விருட்டுன்னு பார்த்துடுறோம்ல, அவனை பார்க்க முடியாதான். அப்படி ஆளு கம்பீரமா படுத்து கிடக்கிறான். சாப்பாடு என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் ஹோட்டலுக்கு போனா கொஞ்சம் போல சூப்பு சாப்பிடுவோம். எதுக்கு? பசியை எழுப்புறது. அப்படைசர்னு பேர். சூப்பு வாங்கி குடிச்சா நல்லா பசி, கொடுத்த காசுக்கு நல்லா சாப்பிட்டு வரலாம். அவனுக்கு அப்படைசர் என்ன தெரியுமா? 600 வண்டியில சோறு வந்துச்சான். 600 வண்டி. இந்த மண் அள்ளிக்கிட்டு போறாங்க பாருங்க வண்டி, 10,000 குடத்துல கல்லு வந்துச்சான். அவ்வளதையும் ஊத்துனானா. இப்பத்தான் பசி வந்துச்சான். அம்மா 600 சகடத்தடிசிலும், 600னா 600, 100 குடங்களும் நுங்கினான். 100 × 100 10,000. 600 சகடத்தடி 100 குடங்களும் நுங்கினான். ஏறுகின்ற பசியை எழுப்பினான், சீறுகின்ற முகத்திருச்செங்கனான். இது அடக்கிறதுக்கு என்னத்தை போடுறதோ தெரியல. படுத்து கிடக்கிறான். ஆஞ்சநேய சாமி பார்த்தாரு, அப்பா இவனோட பெரிய சண்டை போடணும்டா. நாளைக்கு பார்க்க போறேன் அந்த சண்டை. வீரர்களில் சிறந்தவன் யாரு தெரியுமா? கும்பகர்ணன். அதை நாளைக்கு நம்ம பேச போறோம். ராத்திரி தேடியாச்சு, காணோம். பிறவி செவிக்கு தேனென ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன் அன்னவன் உரையுளை கடந்தான். ஆஞ்சநேயனுக்கு கம்பன் வைக்கிற பேர் என்ன? கவிக்கு நாயகன். கவின்னா என்ன? குரங்குன்னு ஒரு அர்த்தம், பாட்டுன்னு ஒரு அர்த்தம். ரெண்டும் சரிதானே? கவிக்கு நாயகன் அனையவன் உரையுளை கடந்தான். அடுத்தாப்புல ஒரு வீடு. உள்ள போனாலே கமகமன்னு ஊதுபத்தி வாசம், சந்தன வாசம், நல்ல பாட்டு. என்னடா அது? பிராமண வீடு மாதிரி தெரியுது. அந்த காலத்துல பிராமணங்க வீடு அப்படி இருந்திருக்கு. நான் ஒன்னும் சொல்லப்படாது. அப்படி அதாங்க. அந்தணர் இல்லென பொலிந்ததாமரோ, அந்தணர் இல்லென பொலிந்ததாமரோ. இது யாரு வீடு? உள்ள ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், கண்ணங்கரியில்னு படுத்து கிடக்கிறான். இவன் தான் விபீஷணன். தர்மம் வெள்ளையா இருக்குமா, இவன் வெள்ளையால இருக்கணும். எல்லாரும் கருப்பா இருக்கிற இலங்கையில இவன் மட்டும் வெள்ளையா இருந்தா தனியா தெரியும்னு கருப்பை போர்த்திக்கிட்டு வந்து தர்மம் படுத்து கிடக்கிற மாதிரி விபீஷணன் படுத்து கிடக்கிறான். ஒளித்து வாழ்குவது அருமை என்று அவர், வெளித்து வாழ்குவது அருமை என்று அவர் உருமேவி ஒளித்து வாழ்கின்ற தருமவன் நான் தனை உற்றான். இவன் மகாத்மா, இவன் விபீஷணன். எல்லாம் தூங்குறாங்க ராத்திரி நேரம், மறக்காதீங்க. அங்க இருந்து புறப்பட்டான். முருகன் மாதிரி ஒருத்தன் படுத்து கிடக்க. ஏய், முருகன் இல்லை, முருகனுக்கு 6 முகம் 12 கை, இவனுக்கு 1 முகம் 2 கை. பார்த்தா முருகன் மாதிரியே இருக்கிறான். இவன் யாரு? இவன் தான் ராவணன் புள்ள இந்திரஜித்து. எப்படி இருக்கு? கம்பன் பேசுறான், இந்திரஜித்து முருகன் மாதிரி. மறக்காதீங்க, இவன் இந்திரஜித்து. சரி, அதுக்கப்புறம் தாண்டி போறான். எல்லாரையும் பார்த்தாச்சு. ஒரு பெரிய அரண்மனை,
உள்ள போறான். ஒரு பொண்ணு படுத்து கிடக்கிறா. ஐயையோ, சீதை படுத்து கிடக்கிறா. பக்கத்துல யாரு? ராவணன் படுத்து கிடக்கிறான். 10 தலை 20 கை. ராவணன் கை சீதை மேல கிடக்கு. சீதை படுத்து கிடக்கிறா. ஐயோ, எல்லாம் போச்சு, அறம் போச்சு, தர்மம் போச்சு, ராமன் புகழ் போச்சு, வில்லு போச்சு, நான் சாகணும். சீதை வந்து ராவணன் பக்கத்துல படுத்து கிடந்தாள்னா ராமாயணம் முடிஞ்சு போச்சே. கண்ணீர் விட்டான். ஒரு நிமிஷம் சுதாரிச்சுக்கிட்டான். இல்ல, இது சீதை இல்ல. தலையை விரிச்சு போட்டுட்டு தூங்குறான். எந்த பொண்ணு தலையை விரிச்சு போட்டு தூங்குறாளோ அவளுக்கு சீக்கிரத்தில் கணவன் இறந்து போவான். நினைப்புல வச்சு ஒரு கொண்டையாவது போட்டுக்கிட்டு தான் தூங்கணும். விரிச்ச தலையோட தூங்குறா. இவள் சீதை இல்லே, மயன் மகள் மண்டோதரி. ராவணன் பண்டாட்டிக்கு என்ன பேரு? மண்டோதரி. மண்டோதரி பரம பக்தை தெரியுமா? உத்தரகோச மங்கையில தவங்கடந்து ராவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உத்தரகோச மங்கை வந்து உலகத்துல பழைய இடம். மண் முந்தியோ மங்கை முந்தியோம்மா. உத்தரகோச மங்கையில வழிபாடு பண்ணவ மண்டோதரி. எத்தனையோ காலத்துக்கு முன்னாலே. அதனாலதான் மாணிக்க வாசக சுவாமி திருவாசகத்துல மண்டோதரிய பாடுவார். 6 கலிசூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை அப்படிம்பார். இவள் மயன் மகள் மண்டோதரி. நிறுத்துங்க, இங்கதான் கம்பன் நிற்கிறான். ஏன்? ஆமாம், ஆஞ்சநேய சாமி நம்மளை விட அறிவுள்ளவரா இல்லையா? சூரியனோட தொடர்ந்து படிச்சவர், நவ வியாகரண பண்டிதன். இவன் கல்லாத கலை இல்லை அப்படின்னு ராமனே சர்டிபிகேட் கொடுத்திருக்கான். இவன் எப்படி மண்டோதரியை பார்த்து சீதைன்னு நினைப்ப? என்ன அர்த்தம்? சீதை எவ்வளவுக்கு உயர்ந்தவளோ, சீதை எவ்வளவுக்கு கற்புள்ளவளோ, அதே மாதிரி மண்டோதரியும் இருக்கிறாள். சீதை இஸ் ஈக்வல் டு மண்டோதரி. என்னங்க, இவ வில்லம் பொண்டாட்டி, அவ கதாநாயகி. புரியுதா? நம்ம பாஷையில அவளும் வில்லம் பொண்டாட்டி தான், சீதையும் வில்லன் பொண்டாட்டி தானே. ராமன் வில்லன் தானே. என்ன தமிழ் வில்லன், இங்கிலீஷ் வில்லன், இப்படித்தானே வித்தியாசம்? வில்ல கையில தூக்கிக்கிட்டு இருந்தா அவனுக்கு என்ன பேரு? வில்லன் தானே. என்ன, மண்டோதரியை சீதைக்கு சமமாக கவிச்சக்கரவர்த்தி கம்பன் காட்டுகிறான், உயர்த்துகிறான். அவன் மண்டோதரியை பேசினாலும் நல்லா இருக்கு, ராவணனை பேசினாலும் நல்லா இருக்கு, கும்பகர்ணனை தொட்டாலும் நல்லா இருக்கு, ராமனை தொட்டாலும் நல்லா இருக்கு. எதனால? சின்ன வயசுல எங்க தெரு பக்கத்துல பால்கோவா விற்பாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்துல அதை வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கோம், ஒன்றும் கெட்டு போகலை. பால்கோவா டப்பாவில் போட்டு விற்பேன். நாங்க அவன்கிட்ட போவோம், அண்ணே அந்த பச்சை மிளகா ஒன்று கொடுங்க. பால் இல்லை, பச்சை மிளகா மாதிரி பண்ணியிருப்பேன். இன்னொருத்தன், இந்த தக்காளி பழத்தில் ஒன்று கொடுங்க, இந்த பரங்கிக்காய் ஒன்று கொடுங்க. பரங்கிக்காய், தக்காளி பழம், பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உரைக்குமா? என்னம்மா? பால்கோவா இனிக்கும், பச்சை மிளகாய் இனிக்கும், வத்த மிளகாய் இனிக்கும், இப்போ தக்காளி பழம் இனிக்கும், புளிக்காது. ஏன்? அது பண்ணின மூலப்பொருள் பால்கோவா. அது மாதிரி கம்பராமாயணத்திலே எல்லா பாத்திரங்களும் இனிக்கும். ஏன்னா அவை எதால் உண்டாக்கப்பட்டன? கம்பனுடைய தமிழால் உண்டாக்கப்பட்டன. தமிழ் வந்த உடனே இனிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதானே. இன்னொரு கம்பன் வருவானா, இப்படி கவி தருவானா? உமர் கயாம்னு ஒருத்தர், உமர் கயாம் பாரசீகத்துக்காரர், சந்தோஷமா வாழ்ந்தவர், ஒரு பாட்டு எழுதினார். அதே நம்ம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மொழிபெயர்த்தார். வெய்யிற்கேற்ற நிழலுண்டு ஒரு சினிமா படத்துல வந்துச்சு, கல்வனின் காதலி. அந்த கால படம், நாங்கள்லாம் நல்ல படம் பார்த்து நல்லா இருந்தோம். எங்க காலத்து படமெல்லாம் மகளையும் மருமகளையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு சந்தோஷமா பார்க்கலாம். இன்னைக்கு ஒன்னும் சொல்றாப்புல இல்லை. வெய்யிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு. மது இல்லை, அமுது மறக்காது. வெய்யிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய மது உண்டு, வையம் தன்னில் இது போல வாடும் சொர்க்கம் வேறுளதோ. கையில கம்பன் கவி இருந்ததுன்னா அதான்டா சொர்க்கம். யாரு சொல்றா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சரி, தேடியாச்சு. ராவணனை பார்த்துட்டான். பாவி, நீ தானே சீதையை தூக்கிக்கிட்டு வந்த நினைப்ப அப்படியே அம்மியில போட்டு அரைக்கிற மாதிரி சீதை நினைப்பு உள்ள கிடக்கு. அப்படியே மூச்சு விடுறான் ராவணன். பார்த்தார்ல ஆஞ்சநேய சுவாமி, ஒரே குத்தா இவனை குத்திடுவோமா, கொலை பண்ணிடுவோமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ராமன் நம்மளை ராவணனை கொன்று விட்டு வான்னு அனுப்பல. இன்னும் சீதையை பார்க்கல, கொல்லக்கூடாது.
இன்னும் ஒன்று, ஒரு குரங்கு போய் கொன்று விட்டு வந்ததென்றால் ராமன் பெருமைக்கு அது இழுக்கு. எல்லாம் முடிஞ்சுது, ராவணனை பார்த்தாச்சு, எல்லா இடத்துக்கும் போயாச்சு, மண்டோதரியை பார்த்தாச்சு, பார்க்க வேண்டிய ஆளை இன்னும் பார்க்க சீதையை. இந்த மெட்ராஸில் பஸ்ஸுக்கு நின்னேன், 27 எனக்கு வேணும், திருவல்லிக்கேணி போகணும், பச்சை பாஸ் காலேஜில் இருந்து. ஒருத்தரை கேட்குறேன், ஐயா 27 போயிடுச்சா? 1000 போயிடுச்சியா? என்னென்னமோ போகுது, நம்ம 27 மட்டும் வர மாட்டேங்குது. அது மாதிரி ராவணனை பார்த்தாச்சு, மண்டோதரியை பார்த்தாச்சு, கும்பகர்ணனை பார்த்தாச்சு, விபீஷணனை பார்த்தாச்சு, சீதையை மட்டும் காணோம். ஐயோ, இந்த பாவி பைய தின்னுட்டானோ, கொன்றானோ, கற்பழியா குலமகளை தின்றானோ. ஆமா, அவனுக்கு சீதை அப்படித்தானே, வட மாதிரி தானே அவனுக்கு சாப்பிட்டு இருப்பேன். என்னடா பண்றது? ஐயோ, ராமன் நான் சீதையை பார்த்துட்டு வந்துருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சுக்ரீவன் இருக்கானே, அவன் நான் சீதையை தூக்கிக்கிட்டு வந்துருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப புரியுதா 2 பேரும் மனசு? ராமன் என்ன நினைப்பான்? இவன் போய் சீதையை பார்த்துட்டு வருவான், ஏன் இவன் கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான். ராமன் வந்து ஜெயிச்சு என்னை தூக்கிக்கிட்டு போகணும்னு சொல்லுவான். அதைத்தான் சொல்ல போறான். அந்த ராமன் நான் சீதையை பார்த்துட்டு வருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நம்மாளு சுக்ரீவன் தூக்கிக்கிட்டு வந்துருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் 2ம் பண்ணலையே, நானும் செத்து இருக்கப்படாதா? இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, 2 பேரு மனசை, யார் 2 பேரு? சுக்ரீவன். இந்த இவ்வளவு நேரம் நான் சொன்னதை கவிச்சக்கரவர்த்தி 2 பேரு மனசையும் வேறுபடுத்தி காட்டுறதுக்கு ஒரு வார்த்தை இல்லை, ஒரு எழுத்து இல்லை, 2 கீழே 3 எழுத்தை வச்சு வித்தியாசப்படுத்தணும். புரியுதா புரியலையா? கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன். காகுத்தன்னா ராமன் கண்டு வரும்னு நினைச்சானா. கவிகுலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும். கண்டு கொண்டு என்னங்க வித்தியாசம்? ஒரு காலும் கொம்பு தான் வித்தியாசம். 2/3 ஆஃப் எ லெட்டர். 2 கீழே 3 எழுத்தை வச்சுக்கிட்டு 2 பேரு மனசையும் வேறுபடுத்தி காமிச்சு விட்டானே. அதனால தான் கம்பனுக்கு என்ன பேரு? அரிசியில் சித்திரம் தீட்டக்கூடியவன். கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன், கவிகுலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும். யான் இழைத்த கோடிதுவால் புண்டரிக நயனத்தான் பால் இனி யான் போவேனோ. சீதையை காணமுன்னு சொல்றதுக்கு நான் ராமன்ட்ட போகலாமா? விண்டவரோடு உடன் வீயாது யான் மாளா விழிவேனோ. செத்தவங்களோட நானும் சாகாமல் நான் எப்படி தப்பிப்பேன்? போதும், எனக்கு வேண்டாம் சீதையை காணோம், லங்கையில காணோம். சம்பாதி சொன்னானே, சம்பாதி சொன்னது பொய்யா இருக்குமா? ஓ, அந்த அங்கே ஒரு வனம் தெரியுதே, நான் இன்னும் அங்க போகலையே. அந்த வனம் தான் அசோகவனம். எல்லா இடமும் பார்த்துட்டான். இந்த ராவணனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது தெரியுமா? அசோகவனம். அது ஒரு பெரிய சோகவனம், அழகா இருக்கும், அவனுக்கு சொந்தம். அங்க கொண்டே சீதையை வச்சிருக்கிறான். ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறான். சுத்தி 50 டிக்கெட் ராட்சசிகள், பேய் முகம், நாய் முகம், நரி முகம், எல்லாம் அப்நார்மல் கேஸ். பகல்ல பார்த்தாலே தூக்கம் வராது, அப்படி உட்கார்ந்து இருக்கு எல்லாம். நடுவில் மகாலட்சுமி உட்கார்ந்து எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ இங்கே இருந்து புறப்பட்டான், ஒரே வேகம், போய் பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும். போய் பார்க்கறானா, இருங்க, அங்க சீதை உட்கார்ந்து இருக்கிறான். சீதை எப்படி இருக்கிறான்? மென்மருங்குல் போல் வேறுள அங்கமும் மெலிந்தார். இதுவரைக்கும் எடைதான் மெலிஞ்சிரு, இப்போ ஆளே மெலிஞ்சு. எங்க 10 மாசமா சாப்பிடாம தூங்காம இருக்கவ எப்படி இருப்பான்? 6 நாள் கந்தர் சஷ்டிக்கு பட்னி கிடந்தா 7ஆம் நாள் காலையில கண்ணுல உலக்க அரிசியை கொட்டலாம் போல இருக்குல்ல. 10 மாசம் சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை. மான் இளம் பேடையின் புலி கூட்டத்திலே இருந்தது போல் ராமனை நினைந்து நினைந்து அழுகு. சேலை மட்டும் சுத்தமா இருக்கு. என்னங்க 10 மாசமா ஒரே சேலையை கட்டி இருந்தா அது என்னத்துக்கு ஆகும்? சுத்தமா இருக்கு. அங்க என்ன மாதிரி லாண்ட்ரிக்காரன் இருந்தானா? மாத்து புடவைக்கு எங்க போனா? இல்லை, ராமனை நினைச்சாலாம், கண்ணீர் கொட்டு நிச்சான், சேலை பூரா நனைஞ்சு போச்சான்.